உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உபத்திரவம் நல்லதா? உபத்திரவம் நல்லதா? சோதனை சிந்திக்க தூண்டுகிற ஒரு கேள்வி இது. உபத்திரவம் எப்படி நல்லதாக இருக்க முடியும்? அப்படி தானே? கண்டிப்பாக உபத்திரவம் ஒரு நாளும் நல்லதாக இருக்க முடியாது தான், வேதனைக்குரியது. உபத்திரவம் என்றாலே அது வேதனை தான். மனதை அதிகமாய் பாதிப்பதோடு கூட சரீரப்பிரகாரமான பல தீமைகளையும் உண்டாக்குவது தான் உபத்திரத்துடைய ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு முறை இன்னொரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தேன். அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு முன்பதாக நம்ம சபையை சார்ந்த ஒரு மனிதர், அதாவது நான் அன்றைக்கு ஊழியம் செய்து சபையை சார்ந்த ஒரு மனிதர் அங்கே நின்று கொண்டிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன போலீஸ் ஸ்டேஷன் முன்னால் வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்டோன்னு சொல்லுறாரு. ஐயா அவங்க ஒரு ஆளுக்கு பேரை சொல்லி அவன் உபத்திரம் தாங்க முடியலையா, அவனை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். சோத்திரம். அவன் உபத்திரம் நம்மளால் தாங்க முடியாத ஒன்றாய் காணப்படுகிறது. ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னார், இவன் செத்து ஒளிஞ்சி போக மாட்டானா, இவனுடைய உபத்திரம் என்னால் தாங்கவே முடிய மாட்டேங்குது. அவன் உபத்திரமும் வேதனை மனதளவிலும் சரீர பிரகாரமான வேதனையும் கொடுக்கிறது. சிலருக்கு வீட்டிலே உபத்திரவம், சிலருக்கு படிக்கும் இடத்துல உபத்திரவம், சிலருக்கு வேலை பார்க்கும் உபத்திரவம், சிலருக்கு போகிற இடமெல்லாம் உபத்திரவம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாரும் உபத்திரவங்களை சகித்து கொண்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் உபத்திரவங்களை எதிர்கொள்வதோடு கூட உபத்திரவங்களை சகித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்பதை யாரும் மறக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரவங்களை சந்தித்து சகித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த உபத்திரவங்கள் எதனாலே வருகிறது என்கிற ஒரு 4 காரியத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக உபத்திரவம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய அறியாமை, நம்முடைய தவறுகள், அல்லது புரிந்து கொள்ளாமல் போவது, அல்லது சில விஷயங்கள் செய்யாமல் விட்டுவிட்ட காரியங்கள், பிறர் நம்மேல் வைத்த நம்பிக்கையை இழக்க செய்கிற சில விஷயங்கள் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும். நாம தெரிந்து கொண்ட வாழ்க்கை, நாம ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள், இவை எல்லாம் பல நேரங்களில் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிறது உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பொருள் வாங்குகிற வரையிலும் அது எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வாங்கின பொருள் வாங்கின பிற்பாடு குப்பையில் கிடக்கும். இந்த பிள்ளைகளை அடி வச்சு வாங்குவாங்க, எனக்கு அதை வாங்கித்தாங்க, பொம்மை வாங்கித்தாங்க, அது ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வாங்கித்தாங்க. நம்ம வாங்கி கொடுக்குற வரையும் அது நம்மளை படாத பாடுபடுத்தும். வாங்கி கொடுத்த பாருங்க கவனிப்பாரற்ற நிலையில் அங்கேயே கிடக்கும். அதுதான் சோத்துறாங்க பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் வாங்கின பொருள் மூலமாகவே நமக்கு வேதனை. ஐயோ எதுக்கு தான் இதை வாங்கினேன், எதுக்கு தான் இதை நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களை சொல்வது உண்டு. ஒரு இடத்துல அவங்க ஒரு நாய் வளர்த்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியான நாய் வாங்கி அந்த நாயை வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாயினால பயங்கர பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை, அங்கே வழியில் போகிறோம் வாரங்கெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு ஏன் ஆரம்பித்தாங்க. அதை கொல்லக்கும் மனசு இல்லை, நல்ல கவனிங்க, அதை கொல்லக்கும் மனசு இல்லை, அதை என்ன வளர்க்கவும் முடியாத சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க, இந்த நாயால் படாத பாடுபடுகிறேன், மகா பெரிய உபத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. ஆசைப்பட்டு வாங்கின பொருள், ஆனால் ஒரு காலத்தை அது செயல்பாடு, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவது உண்டு. நம்முடைய காரியங்கள் ஸ்தோத்திரம். ஒரு வாலிப பையன் கன்னியாகுமரி கடல் பீச்சுக்கு போன போது அங்கே கை பார்க்குறவங்க நிறைய நிற்பாங்க பார்த்தீங்களா. ஒருத்தர் சொன்னாங்களோ, ஐயோ உன் முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒன்று இருக்குப்பா உன் முகத்தில், உன் கையை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவனு சரி ஆசைப்படி சொல்லிட்டாவளே நம்ம ஒன்று சொன்னால் இது ஆயிருமேனு சொல்லி கொஞ்சம் கையை காட்டினானா. ஒன்று கையை பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீ பைக்கை சலிச்சு ஓட்டுனா கூட உனக்கு ஒன்றும் ஆகாது, உன் ஆயுஸ் அவ்வளோ கட்டி அப்படின்னுச்சு. நாட்கள் போயிடுச்சு. அந்த பையனுக்கு அக்காவுக்கு கல்யாணம். அவனும் அவனோட ஃப்ரெண்டு சாயந்தரம் பொருள் வாங்குறதுக்காக அங்கே கருங்கல் பகுதியில் போயிட்டு அவன் திரும்பி வரும்போது அவன் சொன்னான், இப்படி நான் கை பார்க்கும்போது வண்டியை சரித்து ஓட்டினாலும் விழமாட்டேன்னு அவர் சொன்னாங்க. நம்ம ஓட்டி பார்ப்போமோன்னு சரித்து ஓட்டினா 2 பேரும் ஆற்றுக்குள்ளால கையும் ஒடிஞ்சு, அப்புறம் அக்கா கல்யாணத்தை கையும் கட்டிட்டு ஐயோ ஐயோ ஐயோ. நம்முடைய செயல்பாடுகள் ஒருத்தரம் என்ன சொல்லியிருப்பான், ஏதோ குறுக்கே அடிச்சுட்டு தான் வீழ போய் சொல்லியிருப்பான், அப்படி தானே, நாய் குறுக்கே சொல்லி ஏதோ சம்திங். இப்படி நம்முடைய செயல்பாடுகள் மூலமாகவும் உபத்திரவம் வரும். ரோமருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எடுங்க. 2:9. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும்
வியாகுலமும் உண்டாகும். அல்லேலுயா. வசனம் அற்புதமான வசனம் வாசிக்கும் போது உட்காந்தே வாசிங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரியா? சில ஊழியக்காரங்க ஏசுவாங்க, நான் சொல்லுவேன் நீங்கள் உட்காந்தே வாசிங்க, பிரச்சனையே இல்லை, உட்காந்த வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் கண்டிப்பாக உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அவனுடைய கிரியையின்படி அவன் உபத்திரங்களை சம்பவிக்க. நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்லி கொண்டு போகலாம், சூத்திரம் தான் விட்டு விடுங்கள். ரெண்டாவதாங்க, பிசாசின் கிரியைகள் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வரும். த ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். தேவனோடு ஐக்கியப்படுவதை ஒரு நாளும் பிசாசு விரும்ப மாட்டான். அதனால நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்படணும் எப்போ விரும்புகிறோமோ, எப்பொழுது சீர்பட்டு வாழணும் விரும்புகிறோமோ, எப்பொழுது நல்ல நிலைமையில் வாழணும்னு ஆசைப்படுகிறோமோ, உடனே நினச்சிக்கிங்க ஓத்திரம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, வீடுகளில் குடும்ப ஜபம், அப்படி குடும்ப ஜபத்துக்கு தான் உட்கார்ந்துருப்பாங்க. கடைசியில் குடும்ப ஜபம் நடக்காது, குடும்ப சண்டை தான் நடக்கும். ஒரு நாள் ஜபம் பண்ணுவாங்க, அது ஒரு மாதம் ஜபமே கிடையாது. ஏன்னா என்னைக்கு குடும்ப ஜபம் ஆரம்பித்தோம் அன்னைக்கு ஓத்திரம் வந்துருச்சு. எல்லாம் நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தது உபத்திரம் வரும். அது நிரந்தரமான உபத்திரம் இல்லை, ஒரு நாள் முடியும். ஆனால் உபத்திரத்தின் ஆரம்பத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடுவோம், எல்லாத்தையும் விட்டு விடுவோம். பிசாசு பொல்லாத மனுஷன், பொல்லாத ஆவி. அது நம்மளை எப்போதும் வீழ்த்தலாம், எப்படி வீழ்த்தலாம் என்று அவன் பார்த்து கொண்டே இருப்பான். குறிப்பாக தேவ பக்தியாய் மனதாக இருக்க விரும்புகிறாங்க, யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த அப்படி விரும்பினாலே உபத்திரம் வரும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்தியாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு உபத்திரமும் துன்பமும் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இதை அறியாமல் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா வஞ்சக வலையில போய் வீழ்ந்து விடுகிறார்கள். ஐயோ எனக்கு உபத்திரம் வருது, எனக்கு கஷ்டம் வருகிறது, இனி சர்ச்சைக்கு போகக்கூடாது, எனக்கு உபத்திரம் வருது, நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த பைபிள் படித்தா எனக்கு என்னது உபத்திரம் வருது, என்ன பைபிள் படிக்க, இப்படி அந்த பிசாசுடைய வஞ்சக வலையில போய் வீழ்ந்து விடுவார்கள். ஒரு நாளும் நான் வீழ்ந்து விடக்கூடாது. பிசாசு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நம்மளை ஓத்திரப்படுத்தி கொண்டே தான் இருப்பான். அது உதாரணம் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தனக்கு இருக்கிற உபத்திரவங்களை குறித்து சொல்லி வருகிறான். 22ஆம் வசனம் வாசிப்போம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் சொல்கிறான், ஒரு தேவ மனுஷன் சொல்கிறான், பாருங்கள் நான் எருசலேமுக்கு போகிறேன், ஆனால் என்ன நேரிடும்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று நேரிட போகுது, ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு கட்டுகளும் உபத்திரங்களும் உனக்கு உண்டு. இயேசுவும் அதை தான் சொன்னால், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஏதாவது மனிதர்களோ ஊழியர்களோ, அது பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்ககிட்ட உனக்கு உபத்திரமே வராது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. இயேசுவை சொல்லியிருக்காரு உபத்திரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வராங்க, யூடியூப்பில் வந்து உனக்கு உபத்திரமே இனி வருவதில்லை, உன் துக்கம் நாக்கு இன்னையோடு முடிஞ்சு போச்சு, காலையில் எழும்ப அழுதுட்டு இருக்காவா? அல்லேலூயா. எனக்கு அருமை. அந்த வசனங்களுடைய பின்னணியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ சும்மா அந்த வசனத்தை சொன்ன உடனே துக்கம் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போகாது, அதுக்கப்புறம் துக்கமே வராதா? அப்படி தானே? அப்போ பாருங்கள், இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஃபேஸ்புக் லைவ்ல இதை பார்த்து கொண்டு இருக்க சகோதரனை இன்னையோட உபத்திரமும் முடிவுக்கு வந்தது. சோதரன், நம்ம அந்த பூமியிலே இந்த சரீரத்தில் வாழ்கிற வரையிலும் உபத்திரங்களூடாய் தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்லி வருகிறார். எனக்கு கட்டுகளும் உபத்திரங்கள் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகிலும் 24ஆம் வசனம், ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஐயா, என்ன உபத்திரம் வந்தால் என்ன கட்டுகள் வந்தால் அதை பற்றி நான் கவலைப்படவே போகிறதில்ல. என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்க, அதை நிறைவேற்றவே விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறாரு, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். உபத்திரம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அப்போ கண்டிப்பாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போவதற்கு எதுதான் வழி? உபத்திரவங்களினூடாய் தான் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது. பிசாசு ஏதோ ஒரு இடத்துல நம்ம உபத்திரப்படுத்தி கொண்டே தான் இருப்பான். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அனுபவித்த ஒரு உபத்திரவத்தை அவர் சொல்லி வருகிறார். 1வது அதிகாரம் 8வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போன் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாய் எங்க பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஒரு மனுஷன் சொல்லுற பாருங்க, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியணும். என்னன்னா, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அந்த நம்பிக்கை அற்று போகத்தக்கதா எங்களுக்கு அவ்வளோ உபத்திரவம், அவ்வளோ மாறம், அவ்வளோ கஷ்டம், எங்களால் அதனை மீள முடியாத அளவுக்கு பயங்கர உபத்திரவம். இந்த இடத்துல கூட நீங்கள் சில பேர் அப்படி தான், நீங்கள் வெளியே சிரிப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து அழுதுட்டு இருக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே இருந்து புலம்பி கொண்டு இருக்கிறீங்க. இதை என்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த பாரம், இந்த உபத்திரவம், இந்த வேதனை என்னால் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே புழுங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அன்றைக்கு பவுலை மீட்ட ஆண்டவர் உங்களை மீட்டுப்பார். அல்லேலூயா. அதில் தப்பு வைப்பான். அந்த மரண கண்ணிகளிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரங்கள் எத்தனை தான் உபத்திரங்கள் திரும்ப திரும்ப வந்தாலும் பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்ம கொண்டு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்லி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாளும் பிசாசு நம்முடைய உயிரை எடுப்பதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டான். பிசாசு கொண்டு வருகிற எல்லா உபத்திரங்களிலிருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார். பிசாசு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள முடியாது. பிசாசுடைய கிரியைகள் ஒரு நாளும் ஜெயம் கொள்ள முடியாது. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. தப்புவிப்பார். எல்லா கட்டுகள், எல்லா இன்னைக்கு நீங்கள் எந்த வேதனை அனுபவிக்கிறீங்களோ, எந்த பிசாசினால் என்ன கஷ்டம் அனுபவிக்கிறீங்களோ, என்ன மன உளைச்சலுக்குள் இருக்கிறீங்களோ, என்ன வேதனைக்குள் இருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றிலிருந்து ஒரு நாள் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் செய்த கிரியினாலே ஒரு உபத்திரம் வந்துன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய மன்னிப்பை கேட்டு அந்த கிரியிலிருந்து வெளியே வர வேண்டும். பிசாசு ஒரு உபத்திரத்தை கொண்டு போடுறான்னா தேவனத்தை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பெரிய விடுதலை தருவார். மூன்றாவதாக பிற மனிதர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு உபத்திரம் வரும். கலாத்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது நடந்து வருகிறது. ஆமென். அன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் 2 பேர், சோதரன் இஸ்மவேல், ஒன்று ஈசாக்கு, 2 பேருக்குள்ளே நடந்த அந்த சம்பவத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே எழுதி வருகிறார். ஆகாருடைய மகன், அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேல், அவன் மாம்சத்துக்குரியவன். சாராளுடைய மகனாகிய ஈசாக்கு ஆவிக்குரியவன்.
அன்னையிலிருந்தே அவன் உபத்திரப்படுத்தினான். வேதவசனம் இன்னைக்கு அதுதான் நடந்து வருகிறது. தேவ பிள்ளைகளை உலகம் உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஊழியங்கள் நிறைய இடத்துல தடைபட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கு மாறினபடினாலே நிறைய உபத்திரவங்களை கொடுக்குறாங்க. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக சினிமா படங்கள் எடுக்கிறாங்க. கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக என்னெல்லாம் தூஷணமான காரியம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க. தேவ பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நடந்தது போல இன்றைக்கு நடந்து வருகிறது. நிறைய வேலை பார்க்க இடங்களில் உண்மையிலே சொல்ல போனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நம்ம எல்லாம் சொர்க்க பூமியிலேயாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிருபை பெற்றவர்களாக்கும் தெரியுமா? கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கணும். திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போய் பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் எப்படி உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள். சமுதாயத்தில் ஜாதியின் அடிப்படையில் இன்னும் பல காரியங்களில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுகிற அனுபவங்களை குறித்து பார்க்க முடிகிறது. கொஞ்சம் வட தமிழகத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதை விடவும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். சென்னை ஒன்று, கன்னியாகுமரி ஒன்று, திருநெல்வேலியில் கொஞ்சம் பரவாயில்ல, தூத்துக்குடி கொஞ்சம் பரவாயில்ல. மற்ற எல்லா மாவட்டங்களிலுமே கிறிஸ்தவர்கள் ஏதோ விதத்தில் உபத்திரப்படுத்தி உபத்திரப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அன்றைக்கு அந்த மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை உபத்திரப்படுத்தினது போல இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் உபத்திரப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் சில காரியத்தை சொல்லுகிறான். 3 யோவான் 9வது அதிகாரம் 3 யோவான் 9வது வசனத்திலே, மன்னிக்க அதிகாரம் இல்லை, 3 யோவான் 9வது வசனத்திலே அவனுக்கு வந்த ஒரு கெடுதலை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்க, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையா இருக்க விரும்புகிற தியோத்திரப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய காரணம் சொல்ல, அவன் எங்களை உபத்திரப்படுத்தினா. ஒரு யோவான் பாருங்க, இயேசுடைய மார்பில் இருந்தவன், அவன்தான் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட யோவானுக்கே அன்னைக்கு உபத்திரம் இருந்துச்சு. அவனுடைய பேரு அன்பின் அப்போஸ்தலன். ஆனால் வேதவசனம் சொல்லுகிற அவனையும் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் அவருடைய 4வது அதிகாரத்துக்கு நேராய் வரும்பொழுது 14, 15 ஆகிய வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாருங்க, கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பலன் அளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் ஏற்று நின்றான். பவுல் அப்போஸ்தலனுக்கு சிலர் பேர் எதிர்த்து நின்றுருக்கிறாங்க. அவனுக்கு என்னது ரொம்ப உபத்திரம் கொடுத்தாங்க. யோவானுக்கு உபத்திரம் கொடுத்துருக்காங்க, பவுலுக்கு உபத்திரம் கொடுத்துருக்காங்க. நம்மளை விட்டு வைப்பாங்களா? நமக்கும் உபத்திரம் தருவாங்க. அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையாலும் உங்களை யாராவது ஒரு நபர் ஏதாவது அது உங்களுடைய உங்களுக்கு எதிரியாளியாக இருக்கலாம், பக்கத்து வீடுக்காரங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நபர் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உபத்திரங்களை அனுபவித்து கொண்டு தான் இருப்பீர்கள். இது உலகத்தினுடைய இயற்கை. பிலிப்பியனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம், பிலிப்பியனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். பாருங்க, 1:16, சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தின் கூட்டம் நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறான். அவன் சொல்றான், ஏற்கனவே நான் வேதனையில் இருக்கிறேன், ஏற்கனவே நான் கட்டுகளோடு இருக்கிறேன், ஏற்கனவே நான் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அதோடு கூட இன்னும் உபத்திரவத்தை கூட்ட நினைத்து. ஏற்கனவே படுகிற பாடு, அந்த பாடு படுகிறோம் பாருங்க. என்னது அந்த பட்ட இடத்துலேயே திரும்ப திரும்ப குத்திட்டே இருப்பாங்க பார்த்தீங்க, வெந்த புண்மையில் வேலை பாய்ச்சது போல. ஏற்கனவே நம்ம நொந்து போயிருப்போம், ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்து அப்படி ஏதோ தடுமாற்றத்தில் ஓடிக்கொண்டு இருப்போம். திரும்ப 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 நம்மளை குத்தி 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 திரும்ப திரும்ப ஏதாவது தீமை செய்து திரும்ப திரும்ப ஏதாவது வார்த்தையினால் காயப்படுத்தி அப்படியே திரும்ப திரும்ப நம்மளை வேதனைப்படுத்தும். அதான் பவுல் சொல்கிறார், ஏற்கனவே நான் கட்டுகளோடு இருக்கிறேன், ஏற்கனவே நான் கஷ்டத்தோடு கூட இருக்கேன், இது போதாது என்று என்ன இவைகளோடு கூட உபத்திரவத்தையும் கூட்ட நினைச்சு சிலர் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? அந்த அனுபவத்தினூடாய் சென்று கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் மன்னிக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கு. நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலங்களில், நீங்கள் படிக்கிற இடத்துல, அல்லது உங்கள் பக்கத்து வீட்டு மூலமாகவோ, அல்லது நீங்கள் போய் வருகிற இடங்களில் யாராவது உங்களை உபத்திரவப்படுத்தினா வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு நான் உபத்திரவத்தை கொடுப்பேன். ஆமென்.
நீங்கள் கேட்கலாம், எனக்காக பேச யாரும் இல்லையே, இவ்வளோ என்ன கஷ்டப்படுத்துகிறாங்களே, எவ்வளோ உத்தரப்படுத்துகிறாங்களே, எனக்கு பேச யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நானும் என் குடும்பமும் தனிச்சு நின்று போராட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் பிரதிபலனை கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களை குறித்து கவலைப்படாங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். 3 காரியம் சொன்னேன், அப்படிதானே? நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக உபத்திரம் வருது. 2வது பிசாசுடைய கிரியைகள் மூலமாக உபத்திரம் வருகிறது. 3வதாக பிற மனிதர்கள் மூலமாக உபத்திரம் வருகிறது. 4வது தேவனே உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அல்லது அனுப்புகிறார். ஐயோ, ஆண்டவர் உபத்திரப்படுத்துவாரா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உபத்திரப்படுத்துவாரா? அல்லேலூயா. ஆண்டவர் உபத்திரப்படுத்துவாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உபத்திரவப்படுத்துவார். எதுக்குன்னு ஒரு 3 காரியத்தை வெகு சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவனை விடுவித்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தை அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டில் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி தானே? யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனால் ஒரு வசனத்தை கூட எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினான், யோசேப்பு சிறையாய் வைக்கப்பட்டான். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யார் அனுப்பினார்? எகிப்துக்கு அனுப்பினது யாரு? எப்படி அனுப்பினார்? ஒரு ரதத்தை வர சொல்லி உட்கார வச்சு அனுப்பினாரா? அல்ல ஒரு குதிரையை வர சொல்லி உட்கார வச்சு அனுப்பினாரா? எப்படி அனுப்பினார்? சில நேரங்களில் சில விஷயம் நமக்கு புரியாது. அவங்க தூரத்தில் வாரான், அண்ணன்மார் சொல்கிறாங்க, சொப்பனக்காரன் வாரான், இவனை விடக்கூடான்னு சொல்லி அவனை அடித்து முதல்ல குழியில் போட்டு கொல்ல பார்த்தாங்க. சரி, அப்புறம் மனசு மாறி அவனை குழியிலேருந்து தூக்கி 20 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போத்திமாருடைய வீட்டிலே அடிமையாக வேலை பார்த்தான். பாருங்க, யோசேப்பு அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, நல்ல வஸ்திரம், பல வர்ணம் அங்கேயே பெற்றவன். அப்பா அவனை எங்கேயும் விட மாட்டார். அப்படி அப்பா கிட்ட செல்ல பிள்ளையாக இருந்தவன் இப்போ அடிமையாக வீட்டு வேலை செய்யவும், தோட்ட வேலை செய்யவும், பாத்திரம் கழுவும் எல்லாவற்றுக்கும் அடிமையாக எகிப்திலே போத்திமாருடைய வீட்டில் இருக்கிறான். தவறாக குற்றம் சாயப்பட்டு கொஞ்சம் காலத்துக்குள்ளால எங்கே போயிட்டான்? ஜெயிலுக்கு போயிட்டான். இது சந்தோஷமா இருந்திருக்குமா? அண்ணன்மார் பிடிச்சு விற்கும்போது சோத்திரம் இயேசுநாதா பாடிட்டா போயிருப்பான். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் அப்படின்னு தானே பாடிட்டு போயிருப்பான். அல்லேலூயா. அன்னைக்கு அது அவனுக்கு ஓத்திரவம், அன்னைக்கு அவனுக்கு அது வேதனை. இது சொந்த சகோதரங்களே விற்ற அந்த அனுபவம் ரொம்ப வேதனை. உங்களை சில நேரத்தை விற்றுருப்பாங்க, அடுத்தவன்ட்ட காட்டி கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட தான் இருப்பாங்க, கூட இருந்து பழகி, நம்ம கூட இருந்து பேசி, நம்ம கூட இருந்து சாப்பிட்டவங்களெல்லாம் டைம் வரும்போது காட்டி கொடுத்துருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்த ரகசியங்களை சொல்லியிருப்பாங்க. நம்மளை காட்டி கொடுத்து மற்றவங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்படி தானே? அப்போ எவ்வளோ வேதனை இருக்கும். அதை விட மோசமானதாகும் தன்னுடைய சகோதரரால் விற்கப்பட்ட அனுபவம். தப்பாக குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கும்போது அவனுடைய இருதயெல்லாம் நொறுங்கி போயிருக்கும். அவ்வளோ உபத்திரத்தை சகித்தான், அவ்வளோ வேதனையை சகித்தான். சோதரம் ஒரு வேளை அங்கே கூட பக்கத்தில் சொல்லி, இதுக்கு நீ பாவம் செஞ்சுட்டு போயிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படிதானே? நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்படி நீ கஷ்டப்படுறதுக்கு, இப்படி நீ வேதனைப்படுறதுக்கு, செய்யாத குற்றத்துக்கு இவ்வளோ தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நீ பாவம் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் இவ்வளோ வேதனைப்படுறதுன்னு சொல்லி காண்பித்திருக்கலாம். இந்த உபத்திரங்கள்லாம் சகித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, அவனை எகிப்துக்கு அனுப்பினது கர்த்தர். அல்லேலூயா.
சில நேரங்களில் தேவனாகிய கர்த்தர் நம்ம விரும்பாத இடங்களுக்கு நம்மளை அனுப்பி வைப்பார். நம்ம விரும்பாத இடங்களுக்கு நம்மளை அனுப்பி வைப்பார். எதுக்கு தெரியுமா? யோசேப்பை குறித்து ஒரு தேவ திட்டம் இருந்துச்சு. அதுக்காக அன்னைக்கு எபிரேயர்கள், அதாவது அந்த யாக்கோபுடைய குடும்பம் எபிரேயர்கள் அழைக்கப்பட்டாங்க. எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவங்க. அப்படி அருவருப்பான நிலைமையில் இருந்த ஒரு வாலிபன் எகிப்துக்கு அதிகாரியாக ஒரு நாள் மாற முடியாது. மாறணும்னா அவன் இந்த வழியாய்த்தான் சென்றிருக்க வேண்டும். ஆமேன். இந்த உபத்திரவத்தின் வழியாய்த்தான் போனதுனால தான் எகிப்துக்கு அதிபதியாய் மாறினான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவனை குறித்து ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த 105ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனு கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணம் இரும்பில் அடைப்பட்டிருந்தது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவோ அப்படி வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். இப்படியே அவனை ஆசீர்வதித்து அந்த பஞ்ச காலத்தில் அவனையும் யாக்கோபுடைய குடும்பம் முழுவதையும் கர்த்தர் காப்பாற்றினார். இல்லைன்னா அந்த பஞ்சத்தில் எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. யோசேப்பை மட்டும் எகிப்துக்கு போகாமல் இருந்திருந்தான்னா அந்த பஞ்சத்தில் யாக்கோபுடைய குடும்பம் செத்து போயிருக்கும். அதே குடும்பத்தில் பிற்காலத்தில் கிறிஸ்து பிறந்திருக்க மாட்டார். ஆமேன். தாவீதுன்னு ஒரு ராஜா வந்திருக்க மாட்டான். சாலோமோன்ங்கிற ராஜா வந்திருக்க மாட்டான். ஏன் அந்த வம்ச வரலாறு இருக்கிற யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அங்கே அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு தெய்வீக திட்டம் யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாக யோசேப்பை நடத்தினார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, பார்த்தா ஏதோ ஒரு பிள்ளையின் மேலே பயங்கரமான தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த விதத்தில் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியாதபடி தாக்கம் எல்லாம் அந்த குடும்பத்துடைய மொத்த அந்த இதுவும் அந்த பிள்ளைக்கு மேலே தான் இருக்கும். அல்லேலூயா. அதே தான் அந்த மொத்த குடும்பத்தின் பாரத்தையும் யோசேப்பு சுமந்தான். உபத்திரங்களோடு கடந்து சார். அப்போ நம்மை குறித்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னான். அதற்காக தேவன் நம்மை உபத்திரத்தின் பாதையிலே நடக்க அனுமதிக்கிறார். இரண்டாவதாக, வழி தவறி செல்லும் போது சரியான வழிக்கு நம்மை கொண்டு வருவதற்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். 119ஆம் சங்கீதம் 67வது வசனம். 119ஆம் சங்கீதம் 67வது வசனம். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். பார்த்தீங்களா? ரெண்டாவது உபத்திரவத்தை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்னா, நம்ம வழி தவறி போய் கொண்டிருக்க நம்மளை சரியான பாதையில் நடத்துவதற்காக. ஆமேன். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அதன் முடிவு மரண வழி. இயேசு வந்த உடனே பண்ணின முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், நீ போகிற வழி சரியில்லை, திரும்பு. அதுதான் அவருடைய முதல் பிரசங்கம். யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம் அதுதான். நம்ம தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிற செய்தி முடிந்தோன்னு நான் பேசுவேன். அப்போ இந்த வழி தவறி போகிறவர்களை சரியான பாதை நடத்த தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 19வது அதிகாரத்திலே சோதரம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆமேன். எல்லாம் தீஞ்சிச்சு. இப்போ என்ன ஆயிட்டு? பஞ்சம். இப்போ அவன் யோசிக்கிறான், ஐயோ என் அப்பா வீட்டில் பூர்த்தியாக சாப்பாடு இருக்குது, வேலைக்காரர் கூட பூர்த்தியான சாப்பாடு, நான் இப்படி தவிட்டுக்காக அழிகிறேன்னு சொல்லி தன்னை உணர்ந்த அவனுடைய அந்த உணர்தல் தான் தகப்பன் வீட்டுக்கு அவனை கொண்டு வந்துச்சு. காரங்களை தட்டி கருத்திருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. துன்மார்க்கமாக போன அவனை சரி பண்ணுவதற்காக கர்த்தர் பஞ்சம் என்கிற உபத்திரத்தை கொடுத்தான். அந்த பஞ்சம் மட்டும் வராமல் இருந்திருந்தா அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான், துன்மார்க்கத்திலே செத்து இருப்பான். அப்போ சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிலதை அனுமதிக்கிறார், சில கஷ்டத்தை அனுமதிக்கிறார், சில பாடுகளை அனுபவிக்கிறார், சில வேதனைகளை அனுமதிக்கிறார்னா புரிந்து கொள்ளணும், நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம போகிற வழி சரியாக இருக்கான்னு யோசித்து பார்க்கணும். சரியில்லைன்னா
நாம் திரும்பி கொள்ள வேண்டும். ஆமேன். மூன்றாவது ஆண்டவர் எதற்கு உபத்திரத்தை அனுமதிக்கிறான்னா, நம்முடைய செயல்பாடுகள் பிறருக்கு இடரலை கொடுக்கும்னா நம்மை தண்டிப்பதற்கு தேவன் உபத்திரத்தை அனுமதிக்கிறார். என்னாகமம் 21 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. ஒரு கூட்டம் முறுமுறுத்த போது தேவன் அவர்களுக்குள் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். வசனமே சொல்லுது, தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். அது கடித்தனால் அநேகர் மரித்து போனார்கள். சபை பயப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மற்றவர்களை வழி தப்ப பண்ணுகிறவர்கள் உபதேசத்தின் மூலமாக, கள்ள உபதேசத்தின் மூலமாக அல்லது வேறு சில காரியத்தின் மூலமாக மற்றவர்களை வழி தப்ப பண்ணி கொண்டிருக்கிறதை தண்டிப்பதற்காக தேவன் உபத்திரவத்தை அனுப்புகிறான் அல்லது அனுமதிக்கிறான். இப்போ சொல்லுங்க, உபத்திரவப்படுகிறது நல்லது. ஆமேன். சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சங்கீதம் 119, 176, 67, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்போ உபத்திரம் வந்ததுனாலே நான் சரியானேன். கடைசி